வெல்கமர்ஸ் நாம இப்போ நம்ம சேனல் வந்து பார்க்க போகிற தமிழ் சீரியல் தாங்க. மலை சீரியல் அடுத்து என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் நாம இப்போ நம்ம சேனல் வந்து பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம விஜய் இருந்துட்டு யார் பக்கம் வந்து நிற்பார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து எல்லாருக்குமே ஒரு சந்தேகம் வந்து இருந்துச்சு. கண்டிப்பாக வந்து 100% வந்து மல்லி பக்கம் தான். ஏன்னா மல்லி வந்து பண்ணியிருக்கிற வேலை வந்து எவ்வளோ பெரிய வேலை வந்து பண்ணியிருக்காங்க. ஏன்னா ரேணுகாவையும் வந்து கூட்டிகிட்டு வந்தது வந்து அவங்க தான். ஸோ அப்படி இருக்கும்போது வந்து கண்டிப்பாக வந்து நம்ம மல்லியை வந்து உதிரி தள்ள மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து எனக்கு வந்து நல்ல நம்பிக்கை இருக்குங்க. ஏன்னா விஜய் மேலே வந்து வச்ச நம்பிக்கை வந்து அப்படியாப்பட்ட நம்பிக்கை. ஏன்னா அதனால வந்து விஜய் வந்து கண்டிப்பாக வந்து மல்லியை வந்து விட்டு கொடுத்துட மாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து எனக்கு வந்து தெளிவாக வந்து புரியுது. ஸோ அப்படி இருக்கும்போது வந்து கண்டிப்பாக வந்து மல்லியுமே வந்து பார்த்தீங்கன்னா விஜய் வந்து எந்த காலத்துலையும் வந்து விட்டு கொடுக்காம தான் வந்து இவ்வளோ நாள் வந்து வாழ்ந்துக்கிட்டு வந்துட்டு இருந்தாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம விஜய் மட்டும் வந்து எப்படி வந்து மல்லியை வந்து விட்டு கொடுத்துருவாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரிய வருது. ஆனால் ஒரு பக்கம் வந்து இப்படியெல்லாம் வந்து யோசிக்க தோணுது. மறுபக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன யோசிக்க தோணுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ரேணுகாவையும் வந்து நினச்சி பார்க்கணும்னு சொல்லிட்டு வந்து தோணுது. ஏன்னா ரேணுகாவை வந்து பார்த்தீங்கன்னா எதுக்காக வந்து விட்டு கொடுக்க மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, குழந்தை இருக்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து விட்டு கொடுக்கறதுக்கான வாய்ப்பு வந்து கொஞ்சம் கம்மி தான் அப்படிங்கிற மாதிரி வந்து இருக்குது. ஸோ அதனால் வந்து ரெண்டுத்தையுமே வந்து நம்ம வந்து மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினைக்கிறாரு விஜய் இருந்துட்டு. ஆனால் ரெண்டுமே வந்து உங்களுக்கு வந்து கிடைக்காது. ஏதாச்சும் வந்து ஒன்று தான் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம மல்லியோ இல்லை விஜயோ இல்லை அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரேணுகா இந்த 3 பேரில் யாராச்சும் ஒன்று தான் வந்து கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து இருக்குது. ஸோ இதனால் வந்து நம்ம விஜய் இருந்துட்டு எந்த பக்கம் வந்து நிற்பார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து எல்லாருக்குமே ஒரு சந்தேகம் வந்து இருக்குது. அதுக்கு மேலே வந்து யார் பக்கம் வந்து நிற்கணும் அப்படிங்கிறத வந்து விஜய் வந்து முடிவு பண்ண தேவையில்லையா. இந்த ராஜேஸ்வரி தான் வந்து முடிவு பண்ணுவாங்களாம். ஏன்னா வீட்டோட பெரிய மனுஷி அப்படிங்கிற ஒரு இதை வந்து அவங்க வந்து எடுத்துக்கிறாங்க. விஜய்க்கு வந்து கொஞ்சமாச்சும் வந்து சென்ஸ் இருந்தால் வந்து நமக்கு வந்து எவ்வளோ வந்து பண்ணா இவ பண்ணதெல்லாம் வந்து இன்னும் வந்து மைண்டில் வந்து வச்சிருக்காரா வைக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரில. ஏன்னா அப்படியாப்பட்ட ஒரு கேடுகட்ட எண்ணத்தோடு வந்து வச்சுக்கிட்டு இவங்கெல்லாம் வந்து இருந்தாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது எப்படி தான் வந்து விஜய் வந்து இப்படி வந்து மறந்து போய் அவங்களுடைய பேச்செல்லாம் வந்து கேட்டுக்கிட்டு இப்படி வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரில. எதனால் வந்து அவங்களுடைய பேச்சு வந்து கேட்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரீசெண்ட் டைமில் வந்து பார்த்திங்கன்னா தூக்கு போடுறதுக்கு வந்து போனதும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா இந்த ரேணுகாவை வந்து காரில் வந்து மறுபடியும் வந்து எங்கேருந்தோ வந்து கூட்டிகிட்டு வந்தது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த ராஜேஸ்வரி தான். ஸோ வில்லியை வந்து எப்படி வந்து காப்பாற்றணுமோ அந்த மாதிரி வந்து காப்பாற்றினது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த ராஜேஸ்வரி தான். ஸோ அப்படி இருக்கும்போது இதை வந்து எப்படியாச்சும் வந்து நோட் பண்ணி வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, கண்டிப்பாக வந்து அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ராஜேஸ்வரி பக்கமும் ஒரு பாயிண்ட் இருக்குது. அவள் தானே வந்து ரேணுகா வந்து மறுபடியும் வந்து கூட்டிகிட்டு வந்தா அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம விஜய்க்கு ஒரு சிம்பத்தி வந்து கிரியேட் ஆயிடுது. ஏதோ நம்ம அக்கா தான் நம்ம பொண்டாட்டியை வந்து கூட்டிகிட்டு வந்திருக்கா, ரேணுகா வந்து மறுபடியும் வந்து கூட்டிகிட்டு வந்தது அவள் தானே அப்படிங்கிற மாதிரி வந்து எங்கேயோ தொலைஞ்சு போனதுக்கான காரணம் வந்து இவ தான் மல்லி தானே. ஸோ அப்படி வந்து தொலைஞ்சு போகாமல் மறுபடியும் வந்து கூட்டிகிட்டு வந்தது இவ தான் அப்படிங்கிறதுனால வந்து இப்போ அவள் பேச்சையும் வந்து கேட்கறதுக்கான ஒரு தருணத்தை வந்து ஏற்படுத்தி வந்து விட்டுட்டாங்க. இது என்னடா இது கூத்தா இருக்கே அப்படின்னு தானே வந்து எல்லாரும் வந்து யோசிக்கிறீங்க. எனக்கும் அப்படி தாங்க வந்திருக்கு. என்னடா இது வந்து கூத்தா இருக்கே அப்படின்னு தான் வந்து எனக்கும் வந்து கேட்க தோணுது. சரி ஓகே, இப்படி ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலையும் மறுபக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எப்படியெல்லாம் வந்து நம்ம விஜயும் மல்லியும் வந்து வாழ்ந்தாங்க. ஸோ அதெல்லாம் வந்து விஜய் வந்து ஒரு செகண்டில் வந்து தூக்கி வந்து போட்டுட்ருப்பாரா, இல்லை நம்ம மல்லி சொல்கிறத வந்து கேட்குவாரா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக வந்து மல்லி சொல்கிறத வந்து ஒரு பர்சன் கூட வந்து கேட்கறதுக்கான வாய்ப்பே வந்து இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்து அவர் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காருங்க. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மல்லி மேலே வந்து வெறுப்பை வந்து ஏற்றி வந்து விட்டுட்டாங்க. இப்போ மனோகர் வந்து ஒரு பிளானை வந்து சொல்லி இந்த பிளானுக்கு வந்து பயங்கரமாக வந்து ஓகே, எல்லாருமே வந்து ஓகே சொன்னாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது எல்லாருக்குமே வந்து ஓகேவாக தான் இருந்துச்சு. ஆனால் இருந்தாலையும் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் ஓகேவாக இருந்தது. நம்ம மல்லிக்கு மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து ஆபத்தில் வந்து போய் முடிஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து ரொம்பவே வந்து வருத்தமாக இருக்குது. ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் வந்து என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு வந்து நம்ம மல்லி வந்து தெரியாமல் திருன்னு வந்து முழிச்சிக்கிட்டு இருக்காங்க. ஸோ வேறு ஒரு பிளான் வந்து போடலான்னாலையும் வந்து என்னடா இது இந்த பிளானே வந்து இப்படி வந்து சொதப்பி போச்சு. இப்போ வந்து என்னை வந்து வீட்டை விட்டு வந்து துரத்துவாரா, இல்லை ரேணுகா கழுத்தில் வந்து தாலியை வந்து கட்டிடுவாரா, இந்த ராஜேஸ்வரி வேறு வந்து தாலியை வந்து கட்டுன்னு சொல்லிட்டு வேறு வந்து சொல்லிக்கிட்டு இருக்கா. அதுக்கு வந்து போய் தாலியை வந்து கட்டிட்டாருன்னா விஜய் வந்து எனக்கு வந்து ரொம்பவே வந்து மனசு உடஞ்சி வந்து போயிடும். ஆனால் தாலியை மட்டும் கட்டிட்டா மல்லியோட வாழ்க்கை அவ்வளோதான். மல்லி நீ வந்து வாழ்க்கையை வந்து மறந்துட்டு நீ வந்து உன் பாட்டுக்கு வந்து நீ வந்து ஏதோ ஒரு தேவதாசு மாதிரி வந்து நீ வந்து சுற்றிக்கிட்டு இருக்கிறத தவிர வேற ஒரு வழியே வந்து கிடையாது அப்படிங்கிற மாதிரி தான் வந்து உனக்கு வந்து இருக்க போகுது. ஏன்னா அந்த லெவலுக்கு வந்து பார்த்தோன்னா உன்னை வந்து மாற்றி வச்சிருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த சுடர் தான் வந்து உன்னை வந்து மாற்ற போகிறான். ஆனால் அதுக்குள்ளே வந்து நீ எப்படியாச்சும் வந்து அந்த ரகுவை வந்து கண்டுபிடிக்கணும். ரகுவை வந்து கண்டுபிடிச்சின்னா உனக்கு வந்து எல்லா விஷயமும் வந்து தானாக வந்து வெளியே வந்துடும். அவனை வந்து தூக்கி வந்து உள்ளே வச்சு குத்துல வந்து அந்த சுடர் விஷயமும் வந்து வெளியே வரப்போகுது.
கதிரேசனுடைய 50,00,000ம் வந்து நம்ம மல்லியால தான் வந்து காப்பாத்தி வந்து குடுத்தது. மல்லி தான் வந்து காப்பாத்தி குடுத்தது அப்படின்னு சொல்லிட்டு வந்து கிளியரா வந்து தெரிஞ்சு போகும். இதவே வந்து கண்டிப்பா வந்து எப்படியுமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 1000 எபிசோடு கிட்ட வந்து எடுப்பாங்க. கடைசி வரையும் வந்து மல்லி வந்து சுடர வந்து கண்டுபிடிக்கிறது. அதுக்கப்புறம் வந்து அந்த 50,00,000த்த வந்து கதிரேசன் வந்து கண்டுபிடிக்கிறது. இல்ல மல்லி வந்து நிரூபிக்கிறது. அதுக்கப்புறம் வந்து மறுபடியும் வந்து இல்ல இது வந்து தப்பு அப்படின்னு சொல்லிட்டு வந்து நிரூபிக்கிறது. இல்லன்னா வந்து நம்ம விஜய்க்கும் அதுக்கப்புறம் ராஜேஸ்வரிக்கும் ஒரு சண்டை வந்து வர்றது அவங்களுடைய சொத்து விஷயத்துல. ஸோ இந்த மாரியே வந்து போய்க்கிட்டு தான் வந்து இருக்க போகுது. இதுக்கு ஒரு எண்டு இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா வந்து ஒரு எண்டே வந்து இருக்காது. உன்கிட்ட வந்து சொத்து இருக்கா? அத வந்து நான் வந்து புடுங்குறேன். என்கிட்ட இருக்கா? இந்தா நீ வந்து எடுத்துக்கோ. மறுபடியும் வந்து நான் வந்து உன்கிட்ட வந்து புடுங்குறேன் அப்படிங்கிற மாரி தான் வந்து இதுக்கு ஒரு முடிவே இல்லாத ஒரு கதையா வந்து போயிட்டு இருக்குமோ அப்படிங்கிற மாரி தான் வந்து இருக்கு. ஏன்னா விஜய் வந்து இதுக்கு வந்து கிளியரா வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு முற்றுப்புள்ளி வந்து வைக்கணும். விஜய் வந்து வைக்காம மல்லிய விட்டு வந்து மல்லிக்கு வந்து எல்லா விஷயமும் வந்து தெரியுது. ஆனா மல்லி வந்து சொன்னா வந்து நம்பிக்கை இல்ல. மனைவி வந்து என்ன சொல்றா அப்படிங்கிறத வந்து நம்புறதுக்கு கணவனுக்கு வந்து நம்பிக்கையே இல்ல. ஸோ அப்படி இருக்கும்போது எப்படி வந்து இந்த விஷயத்துல வந்து நீங்க வந்து அவங்கள வந்து நீங்க வந்து ஒரு பெஸ்ட் கப்பிள் அப்டின்னலாம் வந்து சொல்றீங்க. இதெல்லாம் வந்து ஒரு சில்லித்தனமா இல்லையா உங்களுக்கு வந்து சொல்றதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கொஞ்சம் கூட வந்து கூச்சமே இல்லாம வந்து அவங்க 2 பேரும் வந்து நல்ல பேரு, பெஸ்ட் பேரு அப்டிங்கிற மாரியெல்லாம் வந்து சொல்லிட்டு இருக்கீங்களே! இதெல்லாம் வந்து பார்க்கவே வந்து கொஞ்சம் கூட வந்து அசிங்கமே இல்லாம, இத எப்படி வந்து பெஸ்ட் பேருன்னு சொல்லிட்டு வந்து சொல்றது? அதெல்லாம் வந்து வாய்ப்பே வந்து இல்ல அப்டிங்கிற மாரி தான் வந்து நான் வந்து சொல்லுவேன். ஏன்னா பெஸ்ட் பேருன்னா வந்து என்ன? அவங்க 2 பேரும் வந்து அண்டர்ஸ்டாண்ட் வந்து இருக்கணும். அவங்க 2 பேருக்குள்ள வந்து அண்டர்ஸ்டாண்டே வந்து இல்ல. மல்லிக்கு மட்டும் வந்து அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு. விஜய் வந்து என்ன சொன்னாரோ, அது வந்து நம்ம வந்து கேட்கணும் அப்படிங்கிற மாரி. ஆனா வந்து நம்ம மல்லி வந்து சொல்றத விஜய் வந்து கேட்கிறாரா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, சுத்தமா வந்து கிடையாது. பொறுத்திருந்து பார்க்கலாம் இங்க என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம அந்த பெல் பட்டன வந்து பிரஸ் பண்ணிக்கோங்க. பை பை. சி யூ. டாடா.